சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய செயல்பாடு. ட்ரம் நிர்வாகத்துடன் விவாதத்துக்கு தயாராகும் இலங்கை அரசாங்கம். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம். விடுதலை புலிகளின் தலைவரை மரியாதையாக அழைத்த மஹிந்த ராஜபக்ஷ. பொன்சேகா தகவல். திருகோணமலையில் காணி விடுவிப்பு கோரி போராட்டம். ஜேர்மனியில் ஈழமுரசு இதழை தமிழர்கள் வாழும் அனைத்து மாநிலங்களிலும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் இதழை பெற்றுக்கொள்ள நீங்கள் திரு கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுடன் 0049212105909071 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் ஈழமுரசு இதழின் விநியோகங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழர் வர்த்தக நிறுவனங்களிலோ அல்லது உங்கள் நகரங்களில் உள்ள தமிழ்ச் சங்கங்களை தொடர்பு கொண்டோ ஈழமுரசு இதழை மாதந்தோறும் விரிவாக பெற்றுக் கொள்ள முடியும். அனைத்து தொடர்புகளுக்கும் 0033780808 தொடர்பன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் புலிபாய்ந்தகல் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் கடல் தொழிலாளர்களின் சில வாடிகளை அடாவடித்தனமாக அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி வாடி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் உரிய தரப்போடு தொடர்பு கொண்டு கலந்துரையாடி தென்னிலங்கை பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்களால் அத்துமீறி அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருகையில் குறிப்பாக தமிழ் கடற்றொழிலாளர்கள் பன்னெடுங்காலமாக கடற்றொழிலில் ஈடுபட்டு வரும் முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் புலிபாய்ந்தகல் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு வாடி அமைப்பதற்கு பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வருடமும் அத்துமீறி குறித்த பகுதியில் வாடி அமைப்பதற்கு சில பெரும்பான்மையின கடற்றொழிலாளர்கள் முயற்சி செய்தனர். இந்த நிலையில் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இணைந்து குறித்த அத்துமீறல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியிருந்தனர். நாட்டின் மீது விதிக்கப்படும் புதிய வரிகள் குறித்து ட்ரம் நிர்வாகத்துடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக அரசாங்கம் கூறியுள்ளது. வர்த்தக சமநிலையை நியாயமான முறையில் நிர்வகிப்பதற்கான வழிகளை ஆராய அமெரிக்க நிர்வாகத்தோடு விரைவில் குறித்த கலந்துரையாடலில் ஈடுபட அரசாங்கம் தயாராக உள்ளதாக நிதி அமைச்சகம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. இலங்கை தற்போது IMF-இன் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் பொருளாதார மீட்சியை நோக்கி பயணித்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா வழங்கிய ஆதரவை நாங்கள் பாராட்டுகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 44% பரஸ்பர வரி தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சமநிலையை நியாயமாக நிர்வகிக்கும் வழிகளை ஆராய அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம். ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் இரு நாடுகளும் புதிய வளர்ச்சி யுகத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை பெற முடியும் என இலங்கை நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக தமது காணிகளை மீட்டுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநருக்கு மனுவும் கையளிக்கப்பட்டது. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த சம்பூர் பிரதேசத்தில் இலங்கை அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விடுவித்து ஜீவனோபாயத்தை முன்னெடுக்க உதவுங்கள். இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சம்பூர் மேற்கு, சம்பூர் கிழக்கு மற்றும் கடற்கரை சேனை கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களாகிய நாங்கள் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக முன்னாள் ஜனநாயக முறையில் ஒன்று கூடியுள்ளோம். நாங்கள் இலங்கை அரச பொறிமுறைகளால் கையகப்படுத்தப்பட்டு எமக்கு சொந்தமான காணிகள், குடியிருப்பு மற்றும் தொழில் ஏக்க நிலங்களை முழுமையாக விடுவித்து நாம் வாழ்வதற்காகவும் ஜீவனோபாயத்தை முன்னெடுக்கவும் உதவுமாறு கிழக்கு மாகாண ஆளுநரை வேண்டுகின்றோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மாத்தையா என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அழைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மஹிந்த சிந்தனையில் யுத்தம் எனது தீர்மானம் இல்லை என மஹிந்த குறிப்பிட்டதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். நான் பிரபாகரன் அவர்களை மாத்தையா என்று நேரடியாக சந்தித்து இது குறித்து கலந்துரையாடுவேன் என மஹிந்த கூறியதாக பொன்சேகா குறிப்பிட்டார். உடனே சரத் பொன்சேகாவிடம் கேள்வி கேட்ட தனியார் ஊடகவியலாளர் மாத்தையா என்று அழைத்தாரா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆம் என சரத் பொன்சேகா தெரிவித்தார். மாத்தையா என்பது சிங்களத்தில் ஒருவரை மரியாதையாக அழைக்கும் சொல் என்றும் கூறப்படுகிறது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பகுதியில் உள்ள சம்பூர் பகுதியில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று இடம்பெற்றது. திருகோணமலை நில மீட்புக்கான வலையமைப்பினர் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் திருகோணமலையில் உள்ள கிழக்கு ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது.
பறிக்காதே பறிக்காதே வாழ்வாதார நிலங்களை பறிக்காதே உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த எமது நிலத்தை எமக்கு வழங்கு போன்ற பல்வேறு வாசகங்களை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் ஈடுபட்டனர். இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் சம்பூரில் அமைக்கப்படவுள்ள சூரிய மின்சக்தி நிலையம் தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி கொழும்புக்கு வருகை தரவுள்ள நிலையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றதோடு குறித்த திட்டம் தொடர்பான அங்குரார்ப்பண நிகழ்விலும் கலந்து கொள்ள உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.